Hello friends, welcome to Spoken English class. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சிம்பிளான ஸ்போக்கன் இங்கிலீஷ் சென்டென்சஸ். உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதை நம்ம எப்போ சொல்லுவோம்? ஒருத்தரை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறோம், அவங்கள யாராவது நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க, ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த மீட்டிங், அந்த சந்திப்பு நமக்கு சந்தோஷத்தை கொடுக்குது. இதை நம்ம அவங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம். glad to meet you, glad to meet you அப்படின்னா உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி அப்படின்னு அர்த்தம். believe me அப்படின்னா என்னை நம்பு, என்ன நம்புங்க, என்ன நம்பு. நம்ம ஒரு விஷயம் சொல்லிகிட்ருக்கோம், அதோட ட்ரூத்ஃபுல்னஸ், உண்மைத்தன்மை சொல்லும்போது, இல்லை நம்ம எவ்வளோ இம்பார்ட்டன்ஸாக சொல்கிறோங்கிறத வலியுறுத்தி சொல்லும்போது believe me, என்ன நம்பு அப்படின்னு சொல்லுவோம். மகிழ்ச்சியாக இருங்க அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு இங்கிலீஷில் be happy, ஹாப்பிங்கிறது சந்தோஷம், ஹாப்பினஸ், மகிழ்ச்சி. பி ஹாப்பி, மகிழ்ச்சியாக இரு. இப்போது பேசாமல் இரு, அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு கீப் குவைட் அப்படின்னு சொல்லலாம். கீப் குவைட் அதுவே ரொம்ப ஹார்ஷாக சொல்லணும். ஷட் அப் அப்படின்னு சொல்லும்போது அது கொஞ்சம் ஹார்ஷாக சொல்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் பொலைட்டாக சொல்கிறது போது கீப் குவைட் அப்படின்னு சொல்லலாம். பேசாமல் இரு, அமைதியாக இரு, பேசாமல் இருங்க அப்படின்னு சொல்கிறது. வாட் அ ப்ளசன்ட் சர்ப்ரைஸ், இது நம்ம சர்ப்ரைஸை வெளிப்படுத்தக்கூடிய உணர்ச்சி வாக்கியம், நம்மளுடைய வியப்பு, ஆச்சரியத்தை வெளிப்படுத்தக்கூடிய வாக்கியம் இது. நம்ம அன்எக்ஸ்பெக்டடாக ஏதாவது நடக்குது, அந்த இடத்துல ஆச்சரியப்படுறோம், அப்போது நம்ம வாட் அ ப்ளசன்ட் சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லுவோம். எதிர்பார்க்காத இடத்துல எதிர்பாராத ஒருத்தரை நம்ம மீட் பண்ணுறோம், இன்னும் ஒரு ஆச்சரியம் அப்படிங்கிறது அங்கே நம்ம யூஸ் பண்ணுவோம். இல்லை வேறு ஏதாவது அன்எக்ஸ்பெக்டடாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கிற டைமுக்கு முன்னாடியே ஒரு ப்ராஜெக்டோ இல்லை ஒரு ஒர்க்கோ முடிச்சிடுறாங்க, அப்போ சொல்லுவோம் வாட் அ ப்ளசன்ட் சர்ப்ரைஸ், இதுக்குள்ளே இவ்வளோ இந்த வேலையை முடிச்சாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு மைண்ட் யுவர் பிஸ்னஸ் அப்படிங்கிறது உன்னோட வேலையை பாரு, உங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்கிறது. இப்போ நம்மளுடைய பர்சனல் விஷயத்தில் யாராவது இன்டர்ஃபியர் பண்ணுறாங்க, பேசுகிறாங்க, இதில் நீங்கள் தலையிட வேண்டாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி வரும்போது நம்ம மைண்ட் யுவர் பிஸ்னஸ் அப்படிங்கிறத சொல்லுவோம். நோ, நெவர், நோ இல்லை, நெவர் அப்படிங்கிறது ஒருபோதும் இல்லை, எப்போவுமே இல்லை அப்படிங்கிறத நோ, நெவர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம். இம்பாசிபிள் அப்படின்னா ஒரு விஷயம் செய்ய முடியாது, அந்த விஷயம் செய்ய முடியாது, அது நடக்காது, அதை செய்ய இயலாது, அந்த மாதிரி விஷயத்துக்கு நம்ம இம்பாசிபிள் அப்படின்னு சொல்லுவோம். இதை செய்யவே முடியாது, இது நடக்க வாய்ப்பே இல்லை, இல்லை இது இயலாத காரியம் அப்படின்னு சொல்லணும்னா இம்பாசிபிள் அப்படின்னு சொல்லுவோம். நீ ஏன் சிரிச்ச அப்படின்னு கேட்போம், நீங்கள் ஏன் சிரிச்சிங்க அப்படின்னு கேட்போம். அதுக்கு இங்கிலீஷில் வை டிட் யூ லாஃப், லாஃப்னா சிரிப்பு. வை டிட் யூ லாஃப், நீ ஏன் சிரிச்ச. அவள் வீட்டில் இருந்தா அப்படின்னு சொல்கிறதுக்கு ஷீ வாஸ் அட் ஹோம், ஹோம்னா வீடு. ஷீ வாஸ் அட் ஹோம், அவள் வீட்டில் இருந்தாள். ஷீ வாஸ் ஹோம் அப்படின்னு சொல்லலாம், அவள் வீட்டில் இருந்தாள். அதுவே இப்போது அவள் வீட்டில் இருக்கா அப்படின்னு சொல்கிறதுக்கு ஷீ இஸ் அட் ஹோம் அப்படின்னு சொல்லுவோம். ஷீ இஸ் அட் ஹோம் அப்படின்னா அவள் வீட்டில் இருக்கா அப்படின்னு அர்த்தம். ஷீ வாஸ் அட் ஹோம் அப்படின்னா அவள் வீட்டில் இருந்தா, பாஸ்ட் டென்ஸில் நம்ம சொல்கிறோம். அதுவே அவள் வீட்டில் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு ஷீ வாஸ் நாட் அட் ஹோம், ஷீ வாஸ் நாட் அட் ஹோம், அவள் வீட்டில் இல்லை. இஸ் ஷீ அட் ஹோம், அவள் வீட்டில் இருக்காளா அப்படின்னு கேட்குறக்கு இஸ் ஷீ அட் ஹோம், அவள் வீட்டில் இருக்கிறாளா அப்படின்னு கேட்போம். நான் டிராஃபிக்கில் மாட்டிட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ காட் ஸ்டக் இன் டிராஃபிக். ஐ காட் ஸ்டக் இன் டிராஃபிக், நான் டிராஃபிக்கில் மாட்டிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். அவளோட பாஸ்வேர்டை மறந்துட்டா அப்படின்னு சொல்கிறதுக்கு ஷீ ஃபர்காட் ஹர் பாஸ்வேர்டு. அவள் ஃபர்காட் மறந்துட்டா, ஷீ ஃபர்காட் அவள் மறந்துட்டா, ஹர் பாஸ்வேர்டு அவளுடைய பாஸ்வேர்டுக்கு கடவுச்சொல் அப்படின்னு சொல்லுவோம். அவளுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கு அப்படின்னு கேட்கும்போது விச் கலர் டஸ் ஷீ லைக், விச் கலர் டஸ் ஷீ லைக், அவளுக்கு எந்த நிறம் பிடித்திருக்கிறது. சீக்கிரமாக எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறதுக்கு எவ்ரிதிங் வில் பி ஆல் ரைட் சூன். எவ்ரிதிங் வில் பி ஆல் ரைட் சூன், எவ்ரிதிங் வில் பி ஆல் ரைட், அனைத்தும் சரியாகிவிடும். சூன் சீக்கிரமாகவே, விரைவில் எல்லாம் சரியாகிவிடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருக்கக்கூடிய சென்டென்சஸ் எல்லாமே நம்ம டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய சென்டென்ஸ் தான். இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், யூஸ் பண்ணிகிட்டே இருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.